உங்கள் தாட்ஸ் எப்படி ரியாலிட்டி ஆகும்னு தெரிஞ்சால் நீங்கள் லிட்ரலி ஷாக் ஆகிடுவீங்க. உங்கள் ஒவ்வொரு தாட்டும் ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் மாதிரி யூனிவர்ஸுக்கு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் நினைக்கிறது உங்கள் பிரெயினில் மட்டும் இல்லை, உங்கள் ரியாலிட்டியவே ஷேப் ஆக்கும். எப்படி? நான் சொல்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணிக்கிட்டே கேளுங்க. தாட்ஸு தான் எமோஷன் ஆகும். ஒரு தாட் வந்தால் உடனே எமோஷன் க்ரியேட் ஆகும். ஒரு ஃபியர் தாட் இருந்தால் உங்கள் பாடி டென்ஷன் ஆகும். அதுவே ஒரு ஹாப்பி அண்ட் சக்ஸஸ் தாட் இருந்தால் உங்கள் எனர்ஜி ஹை ஆகும். கரெக்டாக? ரெண்டாவது, எமோஷன் ஆக்ஷன் ஆகும். எமோஷன்னா உங்கள் ஆக்ஷனை ட்ரைவ் பண்ணும். நீங்கள் ஒரு நல்ல ஃபீலிங்கில் இருந்தீங்கன்னா போல்டாக ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்க. நெகட்டிவ் ஃபீலிங்காக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்று அவாய்ட் பண்ணுவீங்க, இல்லை டிலே பண்ணுவீங்க. இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று நடக்கும். கரெக்டாக? தேர்டு, ஆக்ஷன் ரியாலிட்டி ஆகும். நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன் தான் இறுதியில் உங்கள் வாழ்க்கையவே உருவாக்குது. ஸோ ஆக்சுவல் ட்ரூத் என்னன்னா, தாட்டு ஃபீலிங்காக மாறும், ஃபீலிங் ஆக்ஷனாக மாறும், ஆக்ஷன் ரியாலிட்டியாக மாறும். இதுதான் மேனிஃபெஸ்டேஷனோட ஃபார்முலா. அதனால தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் ஃப்யூச்சர். நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தால் உங்கள் ரியாலிட்டியும் நெகட்டிவாக தான் இருக்கும். பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் ரியாலிட்டியும் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் அண்ட் பாசிட்டிவாக இருக்கும். யூனிவர்ஸ் உங்கள் வேர்ட்ஸை ஃபாலோ பண்ணாது, உங்கள் தாட்ஸை தான் ஃபாலோ பண்ணும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.